இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு பெரிய சண்டை. நான் நடிக்க போகிறப்ப நிறைய தடைகள் வருது, ஓகேங்களா? நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி நான் நடிப்புக்கு நான் பிக் பாஸ் ஹவுஸ் வந்ததோட காரணமே நடிப்பாக இருக்கன்ற ஒரு பேர்னால தான். நல்லா நடித்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் அடிச்சு. ஸோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் நிறைய பேர் பொறாமையில் தடுத்து நிப்பாட்டுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கானா வினோத் என்ற நபர் கேமரா முன்னாடி நடிக்கிறப்ப வேணும்னே பின்னாடி பாட்டு படித்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரி பண்ணி என்னை நடிக்க விடாமல் பண்ணாங்க. வசூல்ராஜா MBBS படத்தோட சீனு தான் நான் நடிக்க போனேன். ரெண்டாவது டைம் நான் நடிக்க போகிறது வெளியில் போய் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓரமாக நானும் கலையரசன் என்ற நபரும் வசூல்ராஜா MBBS ஷர்ட்டை கழட்டி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நடிச்சுக்கிட்டு இருக்க பாதியில் பிக் பாஸ் சார் கூப்பிட்டாரு, ஓகேங்களா? நான் எந்த ஒரு நடிப்பு நடித்தாலும் அந்த கேரக்டரை மாறிடுவேன். அதுலேயே என்னோட உடல், மூச்சு, ஆவி எல்லாமே நான் எப்படி ஒரு பிசியோதெரபி மருத்துவரோ நான் வந்து ஒரு நடிகன் அப்படின்றது என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் நிறைய அதை பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ பாதியிலேயே வந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அது வந்து சின்ன ஒரு ஆக்டிங் தான், உடனே முடிஞ்சிடும். வேணும்னே பிரவீன்ராஜ் என்பவர் கேமராவை மறைச்சி என்னை தள்ளி விட்டார். நான் உடனே திருப்பி அவரை தள்ளி விட்டேன், ஓகேங்களா? உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி அவர் தான் என்னையை தள்ளி விட்டார், கேமராவை மறைச்சாரு. ஸோ தலை என்ற நபருக்கு கேமராவை நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது, ஓகேங்களா? அதுக்கான மெச்சூரிட்டியும் கிடையாது. ஆல்ரெடி பிரவீன்ராஜ் என்பவர் தலைக்கு தகுதியான நபர் கிடையாது.